சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 74 வயதிலுமே இளமை துடிப்புடன் அசராமல் நடித்து வராரு. இந்த விஷயம் பலரையுமே ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியிருக்கு. அவர் தன்னுடைய கடைசி படம் என்று பாபாவை தான் சொன்னாரு. அதன் பிறகு எத்தனையோ படங்கள்ல நடித்து முடித்து விட்டார். எப்போதுமே பிஸியாக இருக்கார் அப்படின்னா அது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுது. ரஜினிகாந்த் சாருடன் நடிக்க அவருடைய முன்னாள் மருமகன் தனுஷ் ஆசைப்படுவதாக தகவல் வெளியாகிருக்கு. இது பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகராக வலம் வந்து கொண்டு வருவோர் தான் தனுஷ் அவர்கள். இவருக்கு தற்போது பல படங்கள் இருந்துட்டு இருக்கு. தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு மற்றும் ஹிந்தி படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு மிகவும் பிடித்த நடிகர்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். அவருடைய திரைப்படங்களுக்கு முதல் ஆளாக வாழ்த்து தெரிவிப்பாரு. சமீபத்துல ரஜினி சாருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தாரு. அவருடைய சினிமா பயணத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் நடிக்க வேண்டும் அப்படின்றது ஆசை. அதே போல அவருடன் பயோபிக்கிலுமே நடிக்க வேண்டும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆசையாகவே தனுஷுக்கு இருந்துட்டு இருந்தது. இந்த நிலையில தனுஷ் அவர்கள் காலா படத்தை தயாரித்திருந்தாரு. அந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு மருமகனாக நடிக்க பேச்சுவார்த்தையுமே நடந்தது. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். தற்போது ஜெயிலர் 2ஆம் பாகத்துல நடிக்க இருப்பதாக சொல்லப்படுது. தற்போது பல படங்கள்ல பிஸியாக நடிச்சிட்டு இருக்க தனுஷ் அவர்கள் இந்த படத்துல நடிக்கிறார் அப்படின்ற செய்தி பரவலாகவே பரவிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.